வெடிக்கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோதுமை ஸ்வீட் வந்து ரெடியாக இருக்குது. இதை நான் ஒரு சர்விங் பவுலில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் உங்கள் தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், அதையும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.